வணக்கம், முத்துநகர் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இன்றைக்கி வந்து தங்கக்கடலில் இன்றைக்கி 3ஆவது நாள். நம்ம இன்றைக்கி வந்து கனவாலை இழக்கிறதான் பார்க்க போகிறோம். கனவாலை இலக்கிட்டு மண்டலவாலை இழக்கிற பதிவை நான் வந்து உங்களுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே வந்து அப்லோட் பண்ணிட்டேன். அதில் மீன்கள் வந்து சுமாராக தான் கிடச்சி. ஆனால் கனவாலையில் மீன்கள் கொஞ்சம் நிறையவே வந்து இன்றைக்கி கிடச்சிருக்கு. இப்போ நங்கூரத்தை கிளப்பிட்டு நம்ம தொழில் பார்க்கக்கூடிய இடத்துக்கு போக போகிறோம். ஆற்றுமே இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அந்த இடத்துக்கு ஓடி போய்கிட்டு இருக்கிறோம். போன வருஷம்லாம் வந்து மண்டலில் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். நல்ல மீன்களுமே நிறைய கிடச்சி. ஆனால் அந்த தடவை பார்த்திங்கன்னா வந்து மண்டலில் வந்து சுமாராக தான் மீன்கள் கிடைக்குது. கனவாலையில் தான் இந்த வாட்டி அதிகமான அளவு மீன்கள் கிடைக்கி. அதனால் நிறைய போட்டுகள் வந்து கனவாலை தான் எடுத்திருக்காங்க. இப்போ வழக்கானில் உள்ள பழைய ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம். கனவாலை இலக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மண்டலில் இலக்குவோம். இப்போ அந்த இடத்துட்டு வந்தாச்சு. இப்போ கயிறை இலக்கிட்டோம். மொத்தம் எத்தனை வலை வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 60 வலை வச்சுருக்குறோம். 6 வலைக்கு உடக்கில் ஒரு கயிறு. எப்போவுமே வலை இழக்கும் போது இந்த மாதிரி கம்பு வச்சு தாங்குவோம். இந்த மாதிரி தாங்கலை அப்படின்னா வந்து ப்ரொப்பலரில் மாட்டிடும் வலை. இன்னும் கொஞ்சம் வலை தான் இருக்குது. இந்த கட்டோட்டு கீழே தான் வந்து நம்ம மலை வலை எப்போவுமே வச்சுருப்போம். வலை இலக்கி முடிச்சாச்சு. இந்த வலை கனவலை நம்ம எப்போ பிடிப்போம்னு பார்த்தீங்கன்னா வந்து மண்டல வலையை வாங்கினதுக்கப்புறம் தான் கனவலையை பிடிப்போம்.
தொட்டாப்பு, இந்த தொட்டாப்பை பிடிச்சி தான் நம்ம வந்து வலையை வாங்க போகிறோம். தொட்டாப்பு இழக்க போகிறாங்க. மண்டல் வலையை வாங்கி முடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்து கனவா வலையை பிடிக்க போகிறோம். மணி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து 9 மணி ஆகுது. வலையை வாங்கியாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து திருக்க மீன், கனவா இதெல்லாம் மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது. இப்போ அடுத்த ஒரு கனவா வந்திருக்கு பாருங்கள். கனவா வரும்போது கவனமாக தான் இருக்கணும், ஏன்னா மைய பீச்சி அடிக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஓட்டு கனவா. நல்ல சைஸான ஓட்டு கனவாயாக வந்துக்கிட்டு இருக்கு. கனவா இப்போ அடுத்த ஒரு மீன் வருது. அது என்ன மீன் பார்த்தீங்கன்னா வந்து கிளி மீன். 2 கிலோவுக்கு மேலே தான் இருக்கும். ஆனால் லைட்டாக பதம் விட்டுருச்சு. நம்ம நல்ல மீனுக்கு இது விற்க முடியாது, கருவாட்டுக்கு தான் வந்து விற்க முடியும். நல்ல சைஸான கிளி மீன். 1/2 கிலோ சைஸ்லேருந்து ஒரு 1 கிலோ சைஸில் இருந்துச்சுன்னா ரேட் நல்லா போகும். இந்த சைஸ் மீன்லாம் வந்து நல்ல மீனாக இருந்துச்சுன்னா ஒரு 250 ரூபாலேருந்து 300 ரூபா வரை போகும். வாயால் கட்டிக்கின்னு சொன்னால் நம்ம கையால் கட்டி விட்டுருங்க. கனவா ஆமாம், கருப்பாக இருக்கிறதுனால மையி கடலில் நம்ம உளுந்து கழுவணும். அது ஒரே தான் கடலில் உள்ள போக. அடுத்து என்ன மீன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து தோலன் மீன் வந்திருக்கு. ரேட் வந்து சுமாராக தான் வந்து போகும். அடுத்து என்ன மீன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓரியா வெலை மீன் வந்திருக்கு. நல்ல சைஸான மீன். ஓரியா வெலை மீன்.
பேர் தான் பெருவா தோலை. என் மேலே ஆட்டி அடி கேட்டேன், இப்படி இப்படி ஆடுவான். போ ஒரு சில வலையில் நம்மளுக்கு பரவாயில்லாமல் கனவா வந்துக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் ஒரு மீன் கிடக்கு பாருங்க, அந்த மீன் தான் வந்து நகர மீன். அந்த மீனை தான் நம்ம வந்து குழம்பு வச்சோம். அந்த பதிவு தான் நம்ம நேற்று பதிவிட்டிருந்தோம். வலை வாங்கி முடிச்சாச்சு. இப்போ வலையில் வந்த மீன்கள் நிறைய கழிக்க வேண்டியிருக்கு. இப்போ எவ்வளோ மீன் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பாருங்கள். நம்ம எல்லா இதையும் வந்து வீடியோவில் காட்ட முடியாது. நம்மளுக்கு மீன்களுமே வந்து பரவாயில்லாமல் கிடச்சிருக்கு. அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து திருக்க மீன் வந்திருக்கு. ஒரு வட்டை கனவா கிடச்சிருக்கு. இது எப்படியும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 20 கிலோமீட்டர் வந்து இருக்கும். ஏன்னா கனவா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து திருக்க மீன், வெள்ளை மீன், மதனம், தோளன் இந்த மாதிரி மீன்களுமே கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இன்னும் கொஞ்சம் மீன்கள் வந்து கழிக்க வேண்டியிருக்கு. அது மாதிரி சின்ன சின்ன பாறைகளுமே வந்திருக்கு. இந்த திருக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தூண்டி இறக்கி வாங்கிட்டு போவாங்க.
2 வலை தொழில் பார்க்குறோம். நம்மளுக்கு வேலை அதிகமாகவே வந்து இருக்குது. மண்டல் வலை, அதுக்கப்புறம் கனவலை. இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த வலையை கழித்து மறுபடியும் ஏற்றுறதுக்கே பார்த்திங்கன்னா 4 மணி ஆயிரும். அதுக்கப்புறம் மறுபடியும் வலையை இழக்கணும். இப்போ மீன்கள் எல்லாம் நம்ம வந்து ஐஸில் வைக்க போகிறோம். போடு போடு. கறிக்கு போடுவா இது ஒரு டைம் அள்ளி கொடுங்க. தண்ணி ஊற்றிடுங்க. முள்ளு விட்ட மாடு மாப்பிள்ளை கழிச்ச இடம் வந்து
இன்னொரு வட்டை பிரியா ஒரு கண்ணாமணி கிடக்கு செஞ்சிருக்கு கூட போட்டுக்கலாம் போட்டுட்டா போடுங்க இல்லை அங்கே போய் பறக்கிறது தானே அதுதான் போட்டுக்கு சும்மா நம்ம ஊரில் சும்மா இல்லை 10 ரூபாய்க்கு கூட எடுக்கல நம்ம போய் இடைக்கு கேளுங்க 70 ரூபா 80 ரூபா 90 ரூபான்னு சொல்லுவான் அந்த வட்டை வாங்கிட்டு ஆயிடுச்சு புரியா இன்னொரு வட்டை இருக்கு வட்டை இருக்கு இன்னொரு இருக்கு செந்திருக்க உழுவை கண்ணாமூலி எல்லாம் கலந்து கிடக்கு போட்டு எடுத்துக்கோ என்ன ரைஸ் போறியா ஐஸே இல்லை வரது பூரா கட்டியதான்